Okay, let's start. Chapter number 3 ரொம்ப 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 பேசிக் சாப்டர். சி இன்டர்மீடியட்ல போட்டு நல்லா அரைச்ச சாப்டர் தான். ஸோ இதுல இருந்து இது வந்து ஏபிசி கேட்டகரி போட்டீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் வரும். ஓகேவா? பிலையும் போட்டுற முடியாது, அதுக்குன்னு ரொம்ப சீக்கும் கொண்டு வர முடியல. அதனால ஓகே, பிக்கும் சிக்கும் நடுவில் போட்டுடலாம். மோர் ஆஃப் சி தான் இது, பியை விட மோர் ஆஃப் சி தான். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா சி இன்டர்மீடியட் போர்ஷன்ஸ் தான். இது ஏன் கொண்டு வந்து ஃபைனல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, எப்படி சொல்றது, சும்மா ஒரு ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி வச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல. சப்போஸ் படிக்காம இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு, அப்புறம் கடைசி வரைக்கும் ஆடிட் பிளானிங்னா என்ன, ஆடிட் ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியாமையே நம்ம வந்து காலம் தள்ளிட்டோம்னா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்துல அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான். உங்களுக்கு பேசிக்ஸ் நான் சொல்லிட்டேன்னா, இந்த சாப்டரோட பேசிக்ஸ் நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when we talk about audit strategy, one second. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராமிங், இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அதை வந்து நீங்க புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ when it comes to audit planning, audit strategy, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, ஆடிட் ப்ரோக்ராம், மூணுமே இருக்குல்ல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். யூ கோ ஃபார் ஆடிட். ஓகேவா? நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், உங்களுக்கு வந்து யாரோ ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க, எங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க ஆடிட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. யூ ஃபீல் லைக் ஓகே, வை நாட், நான் பண்றேனே, நான் வந்து விசிட் பண்றேன், வில் ஹாவ் அ டாக், நம்ம வந்து பேசலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூ கோ ஃபார் அஃபிஷியலா ஒரு மீட்டிங்க்கு போறீங்க. ஸோ மீட்டிங் போய் உட்காந்தோன்னே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ராமச்சந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ ஐ ஹேவ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூடவே சேர்ந்து ஒரு ஃபார்மசி, வேற என்ன இருக்கும் அவங்களுக்கு, ஆமா இவ்வளவுதான் இருக்கும்ல. இது எல்லாமே இருக்கு எங்களுக்கு. காலேஜ், ஹாஸ்பிட்டல், முடிஞ்ச ஒரு கேஃபெட்டீரியா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கேஃபெட்டீரியா, பெரிய ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வச்சு பெருசா இருக்கு. ஸோ இது என்டையரா நீங்க வந்து ஆடிட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகே நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஆடிட்ல முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. அப்புறம் காலேஜ் ஆடிட் எப்படி பண்ண போறோம், எப்படி அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா என்ன ஏது, இல்ல எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்காங்க அது பாருங்க. அப்புறம் அதுக்கு ஏதாவது தனியாக ரெகுலேஷன்ஸ் இருக்கா என்ன ஏது, எப்படி ரெவென்யூ, அதெல்லாம் அதுல யோசிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபார்மசி வேற இருக்கு. ஃபார்மசி பெரிய ஃபார்மசி, ஏன்னா பெரிய மெடிக்கல் காலேஜ், பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தா ஃபார்மசி மட்டுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டமா நீங்க ட்ரீட் பண்ணணும். இல்ல கேஃபெட்டீரியா வேற, கேஃபெட்டீரியாவை வந்து நீங்க ஆடிட் பண்றதுக்கு முற்றிலும் டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஓகே சேலஞ்சிங்கா தான் இருக்கு, எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனா கிட்டத்தட்ட இது 4 ஆடிட் பண்றதுக்கு சமம். அப்ப டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 60 டேஸ்ல பண்ணி முடிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைம் எடுத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நீங்க பேசி டிசைட் பண்ண வேண்டியதுலாம் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இது வந்து ஆடிட்க்கு நம்ம வந்து போய் அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, நம்ம போய் பார்க்குறோம், நம்ம பார்த்துட்டு சரி ஓகே என்ன இதுன்றது நம்ம டிசைட் பண்ணிட்டு வரோம். வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நான் சொன்ன மாதிரி தான். மேட்ரிமோனியில நம்ம வந்து பையனையோ பொண்ணையோ பார்க்குறோம் அப்படின்னாலோ, இல்லை வாட் எவர் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க ஏதோ ஒரு பையனையோ பொண்ணையோ ஃபில்டர் பண்றீங்க, ஏதோ ஒரு ஆப்ல ஃபில்டர் பண்றீங்க, இல்ல நேர்லயே கூட ஃபில்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? ஃபில்டர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த கம்பெனியோடைய டாப் மேனேஜ்மெண்ட் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் எப்படி இருக்கு, அவங்க அந்த கம்பெனி எப்படி ரன் பண்றாங்க, ஓகேவா இல்லையா இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கம்பெனியை நீங்க ஆடிட் பண்ணும்போது உங்களோட இண்டிபெண்டன்ஸ் ஏதாவது பாதிக்குமா? பிகாஸ் ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரெஷர்டு குவாலிட்டி வந்து இண்டிபெண்டன்ஸ். பிகாஸ் யூர் அன் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அண்ட் யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி டில் த எண்ட். அப்படின்னும் போது உங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்றத பாருங்க. இன்னொன்னு ஆல்சோ மேக் ஷூர் தட் உங்களோட அத்தை மாமா சித்தப்பா சித்தி யாராவது அந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்களா, அதனால உங்க அப்ஜெக்டிவிட்டி ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுமா, அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது எல்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேசிக்கா ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸே பண்ணிருக்கீங்க, இந்த கம்பெனியை நம்ம ஆடிட் பண்ணலாமா வேண்டாமா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி ஆடிட். நீங்க அதாவது ஆடிட்க்கு முன்னாடி ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த பர்சனை, இந்த என்டிட்டியை, இந்த ஆர்கனைசேஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா டிசைட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிலிமினரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல நான் சொன்னது அந்த டோன் ஆஃப் த டாப்,
ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க ஓகேவா இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்லுவேன், சரி இப்பதான் ப்ரோ கோட்லாம் படமா வந்திருக்கு, நான் முன்னாடி ப்ரோ கோட் சொல்லுவேன் தெரியுமா. ப்ரோ கோட் என்னன்னா, நீங்க வந்து உள்ள போறீங்க, ஒரு ஆடிட்டரா நீங்க உள்ள போறீங்க, எக்ஸ்டர்னல் ஆடிட்டரா அப்படின்னா எப்பவுமே தெர் இஸ் ப்ரோ கோட் தட் இதுக்கு முன்னாடி இருந்து ப்ரிடிசஸர் ஆடிட்டர். சரி இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்கான ஆடிட்னா, இதுக்கு முன்னாடி வருஷத்தோட ஆடிட் வந்து வேற யாராவது ஒருத்தர் தானே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க, இல்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. கம்யூனிகேட் பண்ணி, ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வந்து இந்த மாரி ரிலீவ் ஆயிருக்கீங்க லாஸ்ட் இயர். நீங்களா ரிலீவ் ஆனீங்களா நார்மலா? இல்ல உங்களோட டெர்ம் முடிஞ்சு நீங்க வெளியில போறீங்களா? இல்ல டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் திஸ் என்டிட்டி? அந்த என்டிட்டி உங்களுக்கு சரியா ஒத்துழைக்கல, ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணல ஆடிட்க்கு. அதனால நீங்க வெளில போறீங்களா? இல்ல அவங்க வேணும்னே உங்கள ஃபோர்ஸ் பண்ணி வெளில அனுப்புறாங்களா? என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. நீங்க கேளுங்க. கேட்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல ப்ரோ நான் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்க இந்த அசைன்மெண்ட்டை டேக்அப் பண்ணிக்கலாம், இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த பிரதர் உங்களுக்கு சொல்லிடுறாரு, பிரதரோ சிஸ்டரோ whatever, ப்ரோ கோட் ஆர் சிஸ் கோட் whatever. ஸோ ப்ரோ கோட்லாம் அவங்க சொல்லி, இல்ல சார் நான் ரொம்ப ஃபோர்ஸ்ல தான் என்ன வெளில அமைச்சிருக்காங்க, நான் விட்டா போதும் உயிர் பழச்சு வெளில வந்திருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னார்னா இட் இஸ் பெட்டர் தட் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடி போயிருங்க. ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோ கோட். இது எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல நீங்க பண்ண வேண்டியது. ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா யூ வில் கம் டு அ டெசிஷன். என்ன டெசிஷன்? ஓகே, இப்போ நான் இந்த ஆடிட் அசைன்மெண்ட்டை எடுத்துக்க போறேன் அப்படின்ற டெசிஷனுக்கு நீங்க அப்பதான் வருவீங்க. வந்ததுக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவீங்க, ஓகே மேனேஜ்மெண்ட் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு நான் அனுப்புறேன் பாரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் நான் அனுப்புறேன் அப்படின்னு. யூஸ்வலா இந்த என்கேஜ்மெண்ட் லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒர்க்குக்கே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்குக்கு போகும்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தெல் கிவ் தி ஆஃபர் லெட்டர். ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போது அவங்க தான் சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்க இப்படி ஒர்க் பண்ணணும், இத்தனை நாள் ஒர்க் பண்ணணும், இது பேமெண்ட், இது ப்ரொமோஷன், போனஸ், நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஆஃபர் லெட்டரை கம்பெனி தான் ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்கும். நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவே இருந்தாலும், சிஎம்ஏ ஓடவ, நீங்க டாக்டரா கூட இருந்துக்கோங்களேன், ஒரு கம்பெனில நீங்க வேலைக்குன்னு நம்ம போகும்போது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம போகும்போது ஆஃபர் லெட்டரை அவங்க தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இதுவே நீங்க ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா இருக்கும்போது நீங்க தான் என்கேஜ்மெண்ட் லெட்டரை யாருக்கு கொடுக்க போறீங்க? கம்பெனிக்கே கொடுக்க போறீங்க. சோ இந்த என்கேஜ்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்து எழுத போறது யாருன்னா ஆடிட்டர், கொடுக்க போறது யாருன்னா கம்பெனிக்கு. சோ கம்பெனிக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்ற லிமிட்ல தான் ஒரு ஆடிட்டர் இருக்கார். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு, அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல அப்படி என்னதான் மேம் சொல்வாரு? யூஸ்வலி எல்லாரும் வந்து கம்பெனி தான் என்கேஜ்மெண்ட் லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்க, இல்ல ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஆடிட்டரே கொடுக்குறாரு, அப்படி என்ன சொல்வாரு அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பிகாஸ் அவர் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க போறது இல்ல, அதை சொல்லணும். ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்க போறாரு, அதை சொல்லணும். சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு ஹெல்ப்பே பண்ணணும், அதை சொல்லணும். ஏகப்பட்ட டிஸ்க்ளைமர் இருக்கே. இந்த டிஸ்க்ளைமர் எல்லாம் அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம செக் பண்ணுவோம். ஆனா ஐசிஎஸ் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக நாங்க பண்ண மாட்டோம். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல தான் ஒப்பீனியன் கொடுக்க போறோம். இன்சிடென்ட் எல்லாம் அதை செக் பண்ணுவோம். சோ அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுவோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த அவ்வளோ விஷயத்தையும் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர், ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். ஓகே, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்னது? என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. எதுக்கு? ஆடிட் பண்றதுக்காக. சோ அதுக்கு பேர் ஆடிட் என்கேஜ்மெண்ட். அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம், சிஏ ஃபார்ம்ல நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பார்ட்னர் இந்த என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிருக்காருன்னா அவர் பேர் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க? உள்ள வருவாங்க, வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி லெவல்ல அவர் வந்து அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இந்த கிளையண்ட் நமக்கு ஓகேவான்னு யோசிக்கிற வரைக்கும் டைம் எடுத்துப்பாரு. யோசிச்சப்பறம் டைரக்டா என்கேஜ்மெண்ட் லெட்டருக்கு போயிடுவார். போயிட்டு எல்லாத்தையும் தெளிவா எவ்வளோ ஃபீ என்ன ஏதுன்றது முதற்கொண்டு சொல்லிடணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஃபீ வந்து 1 லேக்னு போட்டுருவீங்க. சும்மா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு 10 லேக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபீ வந்து 10 லேக்ஸ்னு போட்டுருவீங்க. போட்டுட்டா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீங்க என்கேஜ்மெண்ட் டீம் இங்க அமைச்சிருப்பீங்க, தட் இஸ் ஆடிட் டீம் இங்க அமைச்சிருப்பீங்க 20 பேர். 20 பேருக்கு சாப்பாடு போட்ட காசு, 20 பேருக்கு தங்கறதுக்கு ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ், அது இதுன்னு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70,000 ரூபாயையும் இந்த 10 லேக்ஸோட சேர்த்துருவாங்க. இந்த சென்ஸ் 10 லேக்ஸ், அந்த 10 லேக்ஸ்ல 70,000 இதெல்லாம் நாங்க செலவு பண்ணிருக்கோம், மிச்சம் இருந்தாங்க உங்களுக்கு 9,40,000 பேமெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால ஒரு ஆடிட்டர் லெட்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அது எழுதும் போது அவர் கிளியரா எழுதிடணும், ஆடிட்டருக்கு தனியா பேமெண்ட் 10 லேக்ஸ் வந்துடணும்ப்பா, அது இல்லாம எங்க ஆடிட் டீம் வந்தா சாப்பாடு போடணும், என்டர்டைன் பண்ணணும், இதெல்லாம் தனியா செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடணும். அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் லெட்டர் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது உங்களுக்குமே தெரியணும், அஸ் ஸ்டூடெண்டா உங்களுக்கு தெரியணும். எங்க நீங்க வந்து பேமெண்ட் வாங்குறீங்க, இதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, ஃபீஸ் எல்லாம் நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னா, ஃபீங்கிறது 10 லேக் போட்டீங்கன்னா அடிஷ்னலா பிளஸ் நீங்க வந்து என்னோட ஆடிட் டீமுக்கு வந்து யூ ஹேவ் டு அகாமடேட், யூ ஹேவ் டு கிவ் ஃபுட்,
இதெல்லாம் நீங்க தனியா கிளாஸா எழுதிடுங்க. சேர்த்து எழுதினீங்கன்னா மொத்தமா பில்லு டோட்டல் பில்லுல அது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு மிச்சத்தை தருவாங்க. ஓகே, அது ஒண்ணு பாத்துக்கோங்க. மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணியாச்சு, என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்தாச்சுப்பா, இப்ப அடுத்தது என்ன? ஆஸ் யூஷுவல் நம்ம தான் எப்போதுமே பண்ணுவோமே, என்னது, உள்ள போயிட்டு ரிஸ்க் அசஸ் பண்ண போறீங்க. ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணுவீங்க, அதையும் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நிறைய ஆடிட் ஃபைண்டிங்ஸோ ரிப்போர்ட்டோ இல்ல ஆடிட் ஃபைண்டிங்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா பேஸ்ட் ஆன் ஆடிட் ஃபைண்டிங்ஸ் யூ வில் கன்க்ளூட் என்ன கன்க்ளூஷன்ஸ் கன்க்ளூட் பண்ணுவீங்க. கன்க்ளூட் பண்ணிட்டு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கிடைச்சதுன்னா ரிப்போர்ட் வந்து கொடுப்பீங்க. எப்படி? கிளீன் ரிப்போர்ட் கொடுப்பீங்க, இல்லைன்னா பேட் ரிப்போர்ட் கொடுத்துருவீங்க. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல 3 கீ டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. என்னன்னா, ஒண்ணு வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது ஆடிட் பிளானிங், மூணாவது ஆடிட் ப்ரோக்ராம். இது மூணுத்தையுமே நீங்க வந்து எப்படி படிக்கணும்னா, 1 செகண்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜேர்னல் தெரியுதுலமா, இதை நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜிமா. ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, ஒரு கிளையண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளையண்ட்டை பத்தி பேசிக் டீடைல்ஸ் சேகரிக்கிறீங்க. ஓகே, இவங்க டீம்டு யூனிவர்சிட்டி, இல்ல இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்காங்க, இவங்க இப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன, கம்பெனிஸ் ஆக்ட் வருமா, இல்ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வருமா, இல்ல இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஆக்ட் வருமா, இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த ஆக்ட் வருமா, எது வரும், என்ன ஏது. அதாவது ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட் செட் ரெடி பண்ற மாதிரி. ஓகே, இந்த கிளையண்ட்டுக்கு இந்த எஃப்ஆர்எஃப் வருது, ஓகே இவ்வளோ டைம் நமக்கு தேவைப்படும் ஆடிட் பண்றதுக்கு, நம்ம கிட்ட போதுமான அளவு ரிசோர்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது தேவைப்படுறாங்க, அது மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவை நீங்க மைண்ட்ல ஃபார்ம் பண்ணிப்பீங்க. அதுக்கு பேர் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஒன்ஸ் ஆடிட்டை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் சிம்பிளா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எப்படி சொல்லணும்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, அந்த எக்ஸாம்பிள் வர மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 30 டேஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து we are going to காலேஜ். காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எஃப்ஆர்எஃப் இதுதான். ஹாஸ்பிட்டலுக்கு இந்த எஃப்ஆர்எஃப் இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்மெட்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரஸ்ட் நீங்க ஆடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் இங்கே பண்ணணும். கம்பெனி ஃபார்மெட்ல அவங்க பண்ணல, ட்ரஸ்ட் ஃபார்ம்ல பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன, எது எது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், எதற்கு எவ்வளவு என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வேணும், எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது வேணுமா வேண்டாமா, நம்ம கிட்ட போதுமான அளவு ரிசோர்சஸ் இருக்கா. ரிசோர்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் ஒரு 8 பேர் தான் இருக்காங்கன்னா, இந்த 8 பேரை வச்சு நம்மளால எஃபெக்டிவா இந்த ஆடிட்டை பண்ணி முடிக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா 25 பேர் வேணும். அப்படின்னா அந்த 8 பேருக்கு மேல இருக்கவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து ஹையர் பண்ணுங்க. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த மைண்ட் செட் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் இதை நம்ம ஆடிட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா வி கோ ஃபார் ஆடிட் பிளானிங். ஆடிட் பிளானிங் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். ஆடிட் பிளானிங் இந்த சென்ஸ் எப்படி இருக்கும்னா, நேச்சர், ஸ்கோப், எப்படி வந்து நம்ம வந்து என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம், எப்படி அப்ளை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து ஹையர் பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க காலேஜ் ஆடிட் பண்ண போறீங்க, அங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்க ஹையர் பண்ணணும்னா, எக்ஸ்பர்ட்ஸ் எத்தனை பேர் அவைலபிளா இருக்காங்க, என்ன ஏது, எப்படி நம்ம அவங்கள ஹையர் பண்ண போறோம், அவங்கள வந்து என்ன ஃப்ரீலான்ஸ் பண்றதுக்கு வராங்க, கான்ட்ராக்ட் பேசிஸா, என்ன ஏது, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ ஆடிட் பிளான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்குமா. ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்துலாம், அடுத்த 15 டேஸ் காலேஜ் பார்க்கலாம், அடுத்த 15 டேஸ் நம்ம வந்து கேஃபேட்டீரியா அண்ட் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்கேல போடுறது. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட டோட்டலா என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 20 மெம்பர்ஸ் எந்தெந்த ஆடிட்க்கு எத்தனை பேர் பிரிக்கிறது, அந்த மாதிரி பேசிக் பிளானிங் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆடிட் பண்ண போறோம், நம்ம சைட்ல இருந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கணும், இது எல்லாமே ஆடிட் பிளானிங். ஓகேவா? இப்போ வந்து அது அவுட் ஸ்டேஷன் ஆடிட்லாம் வந்ததுன்னா, இன்னென்ன பீப்புளை பாம்பேக்கு அனுப்பணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்றது, ஒரு அது பிளானிங்காவது பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஓகே இவங்களுக்குலாம் ஃபிளைட் டிக்கெட்ஸ், இவங்க இந்த இந்த டைம்ல இவங்கெல்லாம் அங்க போகணும், அந்த மாதிரி பேசிக் பிளானிங் எல்லாம் நம்ம பண்ணிடுவோம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஆடிட் ப்ரோக்ராம் தான் அடுத்த ஸ்டெப். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 மைன்யூட்டான மைக்ரோ டீடைல்ஸ் வரும். அது எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட நம்ம கிட்ட 20 பேர் ஆடிட் டீம்ல இருக்கலாம். பட் ஆடிட் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ மைன்யூட்டா இருக்கும்னா, ஆகாஷும் சுரேஷும் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு
இந்த ப்ரிமைசஸ்ல இருக்கிற குடவுன்ல இன்வென்ட்ரி செக் பண்ணணும். காலையில 9 மணிக்கு போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அங்க இருக்க பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு சாயங்காலம் இது ரிலேட்டடா எனக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். இதை இவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா 60% ஆஃப் ஆடிட் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்த நாள் இந்த டீம் மெம்பர்ஸ் இந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமோட செக் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப 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 டீடைலிங்கோட கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆடிட் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் எப்பவுமே நம்ம வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்ச்சி நிரல்னா எப்படி சொல்றது, நீங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஃபங்க்ஷன்ஸ் இல்ல, ஆனுவல் டே காம்படிஷன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை இன்ட்ரடக்ஷன் ஆர் இல்லைன்னா இன்விடேஷனா என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ இன்வைட்டிங் ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க. கடைசியில ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நடுவில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அது பேர் நிகழ்ச்சி நிரல். ஆர்டர், எந்த ஆர்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அந்த மாதிரிமா. ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து டே 1 காலைல 10 மணிக்கு 20 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு அந்த ஆடிட் ப்ரோக்ராம்ல இருக்கும். 20 மெம்பர்ஸும் டே 1 என்ன பண்ண போறாங்க, 20 மெம்பர்ஸும் அன்னைக்கு ஈவினிங் என்ன ரிப்போர்ட் அனுப்பணும், அந்த 20 மெம்பர்ஸ் அன்னைக்கு எந்தெந்த லொகேஷன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சா, டிக்கெட்டோட யூனோ எல்லாமே அதுல இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் இஸ் மோஸ்ட் டீடைல்டு, மைன்யூட்டஸ்ட் டீடைல் கூட அந்த ஆடிட் ப்ரோக்ராம்ல இருக்கும். இதுதான் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராமிங். அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். ஒன்ஸ் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸிகியூஷன் ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் ஆடிட் ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்க வந்தாச்சு, எதை எப்படி பண்ண போறீங்க, யார் யார் எங்கெங்க எதை பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிள் தானே. இப்போ ஆடிட் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு வந்துடும் என்னென்ன பண்ண போறீங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் கண்டிப்பா பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் ரிஸ்க் அசஸ் பண்ணியாச்சுன்னா அந்த யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு இட். ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்க எல்லாமே என்ன பண்ணணும், பிளான் பண்ண மட்டும் பத்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கம் அப் வித் ஆடிட் ஃபைண்டிங்ஸ். யூ வில் கெட் ஆடிட் ஃபைண்டிங்ஸ். அந்த ஆடிட் ஃபைண்டிங்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவீங்க. யூ வில் கன்க்ளூட், யூ வில் அரைவ் அட் கன்க்ளூஷன்ஸ். இதெல்லாம் தான் கீவேர்ட். யூ வில் அரைவ் அட் கன்க்ளூஷன்ஸ். பேஸ்ட் ஆன் கன்க்ளூஷன்ஸ் வாட் வில் யூ டூ, யூ வில் ஃபார்ம் தி ஆடிட் ஒப்பீனியன். இதுதான் இப்படிதான் நம்ம படிக்கணுமே. ஸோ பேசிக்ஸ் இப்படிதான் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் we are talking about audit strategy, audit program, audit strategy, audit planning, audit program. அதுக்கப்புறமா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், எக்ஸிகியூஷன், கம் அப் வித் ஆடிட் ஃபைண்டிங்ஸ், அரைவிங் அட் கன்க்ளூஷன்ஸ், ஃபார்மிங் த ஆடிட் ஒப்பீனியன். கிவிங் த ஆடிட் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, ஃபார்மிங் த ஆடிட் ஒப்பீனியன். ஆடிட் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு அடுத்த வேலை என்னது, கம்யூனிகேட்டிங் தி ஆடிட் ஒப்பீனியன். Communicating, or you can also call it reporting it to the shareholders or whoever appointed you. Communicating and reporting என்னென்ன நீங்க ஆடிட் ஒப்பீனியன் வந்திருக்கீங்களோ அந்த ஒப்பீனியனை கம்யூனிகேட் பண்றீங்க டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் வந்து பேசிக்கா இந்த 3rd சாப்டர்ல they have talked about. நான் வந்து இப்போ உங்களுக்கு PDF ஷேர் பண்றேன். ஓகேவா? இது இருக்கு பாருங்க. ஓகேமா, சாப்டர் நம்பர் 3 நேம் பார்த்துக்கோங்க. ஆடிட் பிளானிங், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிகியூஷன். ஆக்சுவலி ஆடிட் ப்ரோக்ராம் விட்டாங்க, பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆடிட் பிளானிங், ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிகியூஷன். இதுல ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்கோம்னா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸிகியூஷன் அப்படி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு மனப்பாடம் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வந்து சொல்லிக் கொடுக்க நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இல்லை மீன்ஸ் ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண ஆள் இல்லைன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, பிளானிங் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் எக்ஸிகியூஷன் நினைச்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we have like half an hour இப்ப டைம் இருக்கு. இந்த half an hourல ஃபர்ஸ்ட் 15 பேஜஸோட அவுட்லைனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? அதை நீங்க கவனிக்க போறீங்க. shall we move? இங்க இருக்க பாருங்க, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் எக்ஸிகியூஷன். நம்பர் 1 இஸ் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, நம்பர் 2 இஸ் ஆடிட் பிளானிங். அந்த ஆடிட் பிளானிங்குள்ளேயே ஒரு சப் போர்ஷன் என்ன வந்துரு போகுது, ஆடிட் ப்ரோக்ராமிங் வந்துடும். அதான் நான் சொல்லல, நிகழ்ச்சி நிரல். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு பேர் வந்து நிரல்யா. நிரல்யா அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப டிசிப்ளின்டா, ஆர்டர்லியா, ரொம்ப சமத்தா இருப்பான்னு அர்த்தம். நிரல்யான்னு பேர் வச்சுனாங்க, நல்லா இருந்துச்சு. என்னடா இந்த நிரல்யா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் போட்டு பார்த்தேன். நிரல்யா நல்லா இருந்துச்சு. ஆடிட் எக்ஸிகியூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க, அப்புறமா என்ன பண்ணுங்க, எக்ஸிகியூஷன் ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். இந்த கதையை டைம் கிடைக்கும் போது உட்காந்து படிச்சு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கமென்சிங் அண்ட் ஆடிட். ஆடிட் கமென்ஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன சொல்றாங்க, SA 200 ஞாபகம் இருக்கா, SA 200 ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி கேட்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டர்மீடியட் போர்ஷன்ஸ் அப்படிங்கறதுனால பேசிக் SA 200 என்ன தெரியுமா,
அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் என்ன தெரியுமா இங்க சொல்ல முடியாதுல. அதனால பேஸ்ட் ஆன் எஸ்ஏ 200 இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சும்மா நமக்கு வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்குறாங்க. எஸ்ஏ 200 என்ன சொல்றாங்க? ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் எஸ்ஏ படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவரால் அப்ஜெக்டிவ் என்ன? அப்ஜெக்டிவ் என்ன? ஒரு ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன? டு கிவ் ஒப்பீனியன் whether the financial statements taken as a whole are free from material misstatement or not, whether by fraud or error, thereby enabling the auditor to give the opinion. அவ்வளவுதான், இதான் நமக்கு மெயின். அப்ப ஆடிட் பிளானிங் இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் பார்த்தா உங்களுக்கு செம்மையா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வேணா படிச்சு முடிச்சு வேணா இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமுக்கு எக்ஸாமுக்கும் எக்ஸாம் ஓரியன்டட் இம்பார்ட்டன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. எங்க ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுற வேண்டியது. அந்த பாருங்க சோர்ஸ் ஃபோரம் ஆடிட்டோரியாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பிரெஞ்சோ ஸ்பானிஷோ அப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோரம் இருந்து எடுத்து இந்த அவங்க பாட்டு கலக்கத்தை பேஸ்ட் பண்ணி விட்டாங்க. இதுக்கும் கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால தான் நான் சொல்றேன் இது நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு. ஏன் ஐம் டெல்லிங் யூ தட் திஸ் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட்னா கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அதனால தான். ஓகே, நம்பர் 1 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங் என்ன? ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆமால, ஒரு ஆடிட் நம்ம வந்து பிளான் பண்ணா நமக்கு எவ்வளவு நல்லது. எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அந்த ஏரியாக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். எத்தனை நாள் இருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பஃபர் வேணும்னா இப்ப நம்மளே டைம் டேபிள் போட்டு எதுக்காக கிளாஸ் எடுக்கிறோம்? ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன இருக்கு, ஒரு நாள் நம்ம 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட யூ ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் இட். ஓ, நான் 6 hours இது எடுக்கணும், ஆனா நான் இது 7 hours நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 1 hour நம்ம எப்படி எங்க எடுத்துட்டு போய் நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்றது, அந்த அந்த அளவுக்கு நீங்க மைண்ட்ஃபுல்லா ஒரு விஷயத்த செய்யணும். ஸோ உங்களோட என்டையர் ஆடிட்டை நீங்க மைண்ட்ஃபுல்லா பண்ணணும்னா பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் எக்ஸாம்ல வந்தா இந்த 6 பாயிண்ட் நீங்க கண்டிப்பா எழுதணும். இந்த 6 பாயிண்ட்டுமே இன்டர்மீடியட் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா 6 பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது ரொம்ப சப்ப மேட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு அது 6 பாயிண்டா கொடுத்துட்டாங்க. என்னது? அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ரிசால்வ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட், யூ ஆர் வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் த ப்ராஜெக்ட்ங்கிறதுனால டைம்லி ரெசல்யூஷன் உங்களால கொடுக்க முடியும். அப்புறம் ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த என்டையர் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு, செலக்ஷன் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம். ஏன்னா உங்க டீம்ல 20 பேர் இருக்கணும்னா அந்த 20 பேர் எப்படி இருக்கணும், எத்தனை பேர் சீனியர்ஸ் வேணும், எத்தனை பேர் அப்ரெண்டிஸ் இருந்தா கூட பரவாயில்ல, எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க ஹையர் பண்ணணும், இதெல்லாம் பிளான் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க அவைலபிளா இருக்கணும். முதல்ல அந்த என்கேஜ்மெண்ட் டீம் 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேரை வழி நடத்துறதுக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கணும். ஸோ ஹவு ஆர் யூ பிளானிங் டு டைரக்ட் அண்ட் சூப்பர்வைஸ் தி என்கேஜ்மெண்ட் டீம்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க சில எக்ஸ்பர்ட்ஸ் ஹையர் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பால் மாதிரி கட் டாக்டர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ணும்போது ஒரு டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும், நீங்க அவர் ஹையர் பண்ணிருப்பீங்கன்னா அவர் எப்ப அவைலபிளா இருப்பாரோ அப்பதான் உங்களால ஆடிட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆடிட் பண்ண முடியாது. அப்ப நீங்க ஆடிட் பிளானிங் பக்காவா நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான், ஆடிட் பிளானிங்க பக்காவா பண்ண மட்டும்தான் டாக்டர் பால் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காருன்ற அவரோட டேட்ஸ் நீங்க வாங்கிக்கணும். அந்த டேட்ஸ்ல நீங்க உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும். அந்த டைம்ல உட்காந்து பேசும்போது அவரை இன்வால்வ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா ஆடிட் பண்ண முடியும். அப்ப அவர் எப்பப்ப ஃப்ரீயா இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க வந்து அதை கூட பிளான் பண்ணலன்னா நீங்க எப்படி உங்களால ஆடிட் பண்ண முடியும்? ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் பிட்வீன் த என்கேஜ்மெண்ட் டீம், என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அண்ட் த எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேவா? காம்பனன்ஸும் இங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. காம்பனன்ஸ்னா என்னது? இப்ப நீங்க வந்து ரிலையன்ஸ் குரூப், அந்த குரூப்புக்கே நீங்க தான் வந்து பிரின்சிபல் ஆடிட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் பெரிய ஆடிட்டர். அதுக்கப்புறம் கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. 200 பிரான்ச் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அந்த 200 பிரான்ச்சுக்கும் 200 ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 200 பிரான்ச் ஆடிட்டர்ஸ்க்கு பேர் என்னன்னா காம்பனன்ட் ஆடிட்டர்னு பேர். அதுதான் காம்பனன்ஸ் சொல்லுவோம். சரியா? குழப்பிக்காதீங்க. நீங்க வந்து ஆன் த ஹோல் நீங்க தான் வந்து ஆடிட்டர். ஆனா அதுக்கு கீழே பிரான்ச்சஸ் இருக்கு. நான் சொல்றது சப்சிடரி, நான் சொல்லல. சப்சிடரி வேற, காம்பனன்ட் வேற. காம்பனன்ட்ன்றது என்னன்னா நீங்க ஆன் த ஹோல் சேர்த்து மொத்த, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சிக்கு நீங்க தான் ஆடிட்டர். ஹெச்டிஎஃப்சிக்கு பிரான்ச் வைஸ் ஒன்னா இருக்கும். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்காங்கன்னா பிரான்ச் ஆடிட்டர், பிரான்ச்சுக்கு பேர் காம்பனன்ட் பேர். ஓகேவா? இது வந்து பிளானிங், பேசிக் பிளானிங். அப்புறம் நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிளானிங். பிளானிங்கோட பிளானிங் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, அதோட நேச்சர் என்ன அப்படி கேட்கறாங்க. அந்த மாதிரி த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிளானிங். நம்பர் 1 பிளானிங் ஸ்டேஜ்ல எதெல்லாம் நீங்க கவனிப்பீங்கன்னு கேட்கறாங்க. நம்பர் 1 சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆடிட்டி. அதாவது உங்க கிளைண்ட் எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஏரியாக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க, அவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, அவங்க என்ன ஹாஸ்பிட்டலா, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு இம்போர்ட்டிங் கம்பெனியா, என்ன இம்போர்ட் பண்றாங்க, ஆர் தே இம்போர்ட்டிங் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், தேர் இம்போர்ட்டிங் ரேர் எர்த் மேக்னெட்ஸ் ஃப்ரம் சைனா. அப்ப அது எப்படி ஆடிட் பண்ணணும், என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அவன் என்னடா பிசினஸ் பண்றான் அதுவே தெரியலனா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸா, இதை நீங்க வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்றீங்களா, இது என்ன பிசினஸ், இது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ தி பிசினஸ்.
பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பிசினஸ் ரிஸ்க் என்னன்னு தெரியும். பிசினஸ் ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இதான் அங்க கோல்மால் பண்ணிருக்காங்களான்னு தெரியும். அதனால யூ ஷுட் நோ அபவுட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த ஆடிட்டிங். அது அப்புறம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ், உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் டீல் பண்ணி பழக்கம் இருக்கா இல்லையா என்ன ஏது. அதுக்கப்புறம் உங்க டீம்ல இருக்கிறவங்க கொஞ்சமாவது சீனியர் மேனேஜ்மெண்டா இருக்காங்களா, அதாவது சீனியர் பீப்புளா இருக்காங்களா, ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சீனியர் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு பிளானிங் ஸ்டேஜ் சூப்பர் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏதாவது இருக்கா, அதாவது நீங்க ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரம்ப் எந்த டாரிஃபும் போடல, ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணப்போ ஏகப்பட்ட டாரிஃப் போட்டுட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாரிஃபோட அந்த அழுத்தமாகப்பட்டது, ஓகேவா, நீங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டப்போ ஏப்ரல் 1 அந்த அப்பாயின்மெண்ட் ஸ்டேஜ் அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க, ஏப்ரல் 1 சொல்லிட்டாங்க இந்த இந்த இயர் எண்டுக்கு வந்து நீங்க தான் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இயர் எண்டு நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னா நார்மல் சினாரியோல ஒரு பிளானிங் போட்டுட்டீங்க. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட டாரிஃப் போடுறாரு, அதனால அந்த கம்பெனி சமயம் பாதிக்கப்படுதுன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆடிட் பிளானிங்கையோ இல்ல உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி சொல்றாங்க. மற்றபடி தேர் டாக்கிங் அபவுட் பிளானிங் அப்படிங்கிறது டே 1 நான் பிளான் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும்னு வீட்டுக்கு போற வேலை கிடையாது. பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ஐட்டிரேட்டிவான ப்ராசஸ். ஒரு பிளான் பண்ணுவோம், இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணோம், ஃபர்ஸ்ட் 2 days ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த 4th சாப்டர் 2 daysல முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அப்புறம் என்ன நினைச்சு இல்ல 3 days கொடுக்கலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும். பட் பாருங்களேன் 3 daysமே நமக்கு பத்தல. அப்படின்னும் போது நம்ம இனிஷியலி ஒரு பிளான் போடுறோம்னா அந்த பிளானை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்பப்போ நமக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் பண்ணிட்டே வரணும், அப்பப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஸோ பிளானிங் இஸ் ஆப்வியஸ்லி கண்டினியூஸ் அண்ட் ஐட்டிரேட்டிவ் ப்ராசஸ். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேற என்ன கேக்குறாங்க பிளானிங்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிளானிங் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க, என்னென்ன அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் சிம்பிள், நீங்க டிசிஎஸ் ஆடிட் பண்றீங்கன்னா விப்ரோ ஹெச்சிஎல் இவங்களை எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்றதை பார்த்து இவங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பிளானிங் ஸ்டேஜ். அப்புறம் இந்த கம்பெனில மெட்டீரியாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அது பாருங்க, எக்ஸ்பர்ட் இன்வால்வ் பண்ணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ஆடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து பிளானிங் ஸ்டேஜ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆடிட் பிளானிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ நம்ம சும்மா படிக்கும் போது நமக்கு தெரியும், பிளானிங்கை விட ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப 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 இனிஷியல் ஃபேஸ். ஜஸ்ட் மைண்ட் லெவலில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றோம், எல்லாத்தையும் நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துறோம், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. பட் அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பர் பிளானிங் பண்ணாதான் அதை வழி நடத்த முடியும்ன்றது. ஸோ பிளானிங் வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அந்த பிளானிங் கரெக்டா இருந்தாதான் அதை வந்து நீங்க டீடைல்டா ப்ரோக்ராமா மாத்தி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பிளானிங்கோட ஒரு சப் போர்ஷனா ப்ரோக்ராமிங், அந்த ப்ரோக்ராமிங்கை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஓவராலா நீங்க வந்து இது எப்படி எடுத்துட்டு போறீங்க, ஹவ் யூ கோயிங் டு கண்டக்ட் திஸ் என்ற ஓவரால் மைண்ட் லெவல் ப்ரிப்பரேஷன் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் யாரோட பொறுப்பு, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா எம்சிக்யூல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா எப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆடிட்டை பக்காவா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பிளான் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா கம்ப்ளீட் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர். அவருக்கு தான் அது பொறுப்பு, தவிர மற்ற யாருக்கும் அது பொறுப்பு கிடையாது. மற்ற யார் மேலேயும் நீங்க வந்து நான் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ண அவர் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு கூட நீங்க சொல்ல முடியாது. எக்ஸ்பர்ட்டே நீங்க ஹையர் பண்ணாலும் அந்த எக்ஸ்பர்ட்டே ஏதாவது சொல்லியிருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் சொல்றதை கேட்டு நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்கன்னா அந்த ஒப்பீனியனுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க பிளான் பண்றீங்க, ஆடிட் பிளான் பண்ணும்போது சம்டைம்ஸ் இல்ல ஒரு 60-70% ஆஃப் யுவர் ஆடிட் பிளான் நீங்க அந்த கம்பெனிக்கு சொல்லணும், உங்களோட கிளைண்ட் கிட்ட நீங்க சொல்லணும். உங்களோட ஆடிட் பிளான் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ண போறீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் எடுக்க போறீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மசி ஆடிட்டா, இல்ல கேஃபட்டேரியா ஆடிட்டா அப்படின்னு நீங்க உங்களோட பிளானை யார்கிட்ட ஷேர் பண்ணணும், என்டிட்டி கிட்ட ஷேர் பண்ணணும். எந்த அளவுக்கு ஷேர் பண்ணா போதும், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 30 days நாங்க ஹாஸ்பிட்டல் ஆடிட் தான் வரும், ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸை எங்க கூட கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்காகவாது நீங்க உங்க பிளானை ஷேர் பண்ணி தான். அதுக்குன்னு நான் அபினேஷையும் தினேஷையும் இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எத்தனை இருக்குன்னு செக் பண்ண வர சொல்ல போறேன் அப்படிங்கலாம் சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா அவங்க கடனை உடனே வாங்கியாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் அங்க வாங்கி வச்சிருவாங்க அந்த அன்னைக்கு. அதனால டோன்ட் டூ தட். ஸோ டோன்ட் ஷேர் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் டூ மச் ஆஃப் யுவர் ஆடிட் ப்ரோக்ராம் ஆர் டூ மச் ஆஃப் யுவர் பிளானிங் டு த கிளைண்ட், பிகாஸ் த கிளைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை மேனிபுலேட் பண்ணிடுவாரு. ஸோ நீங்க வருவீங்கன்னு சொல்லுங்க, அவங்களை கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க, ரொம்ப டீடைல்டா சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா you will have to compromise the effectiveness of audit அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி என்னது நெக்ஸ்ட் தேர் டாக்கிங் அபவுட் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். ஆல்ரெடி நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட் அப்படின்னா நீங்க இந்த வருஷம் கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு முடிவெடுங்க. இல்ல இந்த கிளைண்டே எனக்கு ஒரு புது கிளைண்ட் அப்படின்னா அப்ப வந்து அக்செப்ட் பண்ணலாமான்னு வேணாமான்னு முடிவெடுங்க.
இதுக்கு பேர் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ்னு நான் சொல்வேன். நான் சொல்லலை, ஐ மீன் அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு கரண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நீங்க அண்டர்டேக் பண்றதுக்கு முன்னாடி, ஓகே, த ஆடிட்டர் ஷால் அண்டர்டேக் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் அட் த பிகினிங் ஆஃப் த கரண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஒரு கரண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுக்கும் போதே நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நீங்க பண்றது வந்து ப்ரிலிமினரி ஸ்கிரீனிங். ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல யூ வில் டிசைட் வெதர் டு அக்செப்ட் த கிளைண்ட் ஆர் நாட். ஒன்ஸ் கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னா, ஓகே, நான் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் நான் குவாலிட்டியா பண்ணணும், எல்லாத்தையும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எங்க ஃபர்ம் தட் இஸ் இந்த என்டையர் ஆடிட்டையும் நான் ரொம்ப குவாலிட்டியா பண்ணி கொடுக்கணும். SA 220 சொல்லியிருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கணும் கண்டிப்பா. ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும்னு, அதை நான் அப்போல்டு பண்ணணும். அதை பத்தி யோசிங்க. அதுக்கப்புறம் யூ ஆல்சோ சி வெதர் அந்த கிளைண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஆடிட் நீங்க ஆடிட் பண்ண போறீங்க, அந்த கிளைண்ட் இருப்பாங்கல்ல, அந்த கம்பெனியில அந்த ஓனரு, அதுக்கப்புறம் அங்க இருக்க மேனேஜர், இவங்கெல்லாம் எப்படி உங்ககிட்ட டீல் பண்றாங்க, ஆனஸ்டா இருக்க மாதிரி இருக்காங்களா, இன்டெகிரிட்டி ஆஃப் த ஓனர்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டீம் மெம்பர்ஸ் 20 பேர் இருக்கானுங்கல்ல, அந்த 20 பேரை பத்தி பாருங்க. அந்த 20 பேர்ல 10 பேராவது சீனியர் மெம்பர்ஸா இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த காம்பிடன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கா, இவ்வளோ பெரிய ஆடிட்டை சுமக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, காம்பிடன்ஸ், ஸ்கில், எஃபிஷியன்சி வந்து உங்க டீமுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க எப்ப பார்க்கணும்னா பிளானிங் ஸ்டேஜ்ல பார்க்கணும். பிளானிங் ஸ்டேஜ் நீங்க எப்ப பண்ணுவீங்க, ஒன்ஸ் அந்த அந்த கிளைண்ட் அக்செப்ட் பண்ண உடனே பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்றபடி வேற என்ன, SA 220 நான் சொன்னல, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் SA 210ல அக்ரிங் ஆன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட், எடுத்த உடனே நான் சொல்ல என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது, அதெல்லாம் அக்ரிங் ஆன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான். இந்த மாதிரி நான் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, நான் இப்படி தான் ஆடிட் பண்ணுவேன், அப்சல்யூட் அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுப்பேன், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் நான் ஒப்பீனியன்லாம் கொடுக்க மாட்டேன். பட் எனக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி தெரிய வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதை உங்களுக்கு சொல்றேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல தெரியப்படுத்துவீங்க. அதுக்கு பேர் வந்து அக்ரிங் ஆன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆடிட் பிளான். ஒரு ஆடிட் பிளான் நீங்க போட்டீங்களா, அப்படியே அந்த பிளானிங்ல என்னதாண்டா போடுவீங்க, அந்த பிளான்ல என்னதாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. என்ன பெருசா இருக்கும், உள்ள போய் நம்ம நம்ம என்ன பண்ண போறோம், அதே தான் அரைச்சமாவே தான். உள்ள போய் ரிஸ்க் அசஸ் பண்ணுவோம். ரிஸ்க் அசஸ் பண்றதுக்கு 3 விஷயம் இருக்கு, இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க். இது மூணுத்தையும் பண்ணுவோம், மூணுத்தையும் அசஸ் பண்ணுவோம். ROIMM, அதாவது இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணதுக்கு போது நமக்கு என்ன கிடைக்கும், ROIMM ஓட லெவல் என்னன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச அப்புறமா டிடெக்ஷன் ரிஸ்க் எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஒரு தடவை அசஸ் பண்ணிட்டு, எவ்வளவு வச்சுக்கலான்ற மாதிரி அசஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா என்ன பண்ணுவீங்க, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ண போயிடுவீங்க. எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆடிட் ஃபைண்டிங்ஸ் வரும். ஆடிட் ஃபைண்டிங்ஸ் வச்சு ஆடிட் ஒப்பீனியன் கொடுப்பீங்க, ஆடிட் ஒப்பீனியன் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இவ்வளவுதான் பாஸ், நாங்க ரொம்ப சிம்பிளான ஆளுங்க அந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். நம்பர் 2 வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ராப், செகண்ட் ஃபேப், ஓகேவா? அப்புறம் வேற ஏதாவது அதர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஏதாச்சுன்னா ஓப், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ரேப், ஃபேப், ஆப்னு போட்டுக்கலாமா இதை? ஓகே, OAP ஆப் ஆர் அதர் பிளான்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், OPAP OPAP அப்படின்னு வச்சுக்கலாம், அதர் பிளான்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அவ்வளவுதான். ஸோ ரேப், ஃபேப், OPAP 3 இருக்கு. முடிஞ்சிச்சா? முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, வேற என்ன இருக்கு, ஆடிட் பிளான் வந்து இஸ் மோர் டீடைல்டு தென் ஓவரால் ஆடிட். நான் சொன்னல, ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு கீழே ஆடிட் பிளான், அதுக்கு கீழே ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி விட ஆடிட் பிளானிங் வந்து கொஞ்சம் மோர் டீடைல்டு, ஆடிட் பிளானிங்கை விட ஆடிட் ப்ரோக்ராம் மோர் டீடைல்டு. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஞ்சஸ் டு பிளானிங் டெசிஷன்ஸ், கண்டிப்பா டே 1 நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டோம்னா அதை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. நம்ம கண்டிப்பா நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட தவிர்க்க முடியாத சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில பிளானிங்கை சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நம்பர் 1, திடீர்னு ஒரு தீ விபத்து, அதுல எல்லா மேஜர் டாக்குமெண்ட்ஸுமே அழிஞ்சு போச்சு, என்ன பண்றது? நீங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான் பிளான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் கண்டிஷன், திடீர்னு ட்ரம்ப் டேரிஃப் போட்டாரு, அது சேஞ்சஸ் இன் கண்டிஷன்ஸ். திடீர்னு விசாவை கேன்சல் பண்ணாங்க, இல்லைன்னா விசா உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னா 88 lakhs பே பண்ணாதான் ஒருத்தருக்கு விசா கிடைக்கும் USA. உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து USA தான் நீங்க அனுப்பியிருக்கீங்க ஆன் சைட்டுக்கு. இதெல்லாம் பிரச்சனை தானே உங்களுக்கு. அடுத்தது, த ஆடிட் எவிடன்ஸ் obtained from the results of audit procedure. சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கம்மி தான் இருக்கு, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ட்ரோல் சிஸ்டம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சு நீங்க ஆடிட் ப்ரொசீஜரை பிளான் பண்ணிருப்பீங்க.
நீங்க ஒரு 4 ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வச்சு தெரிஞ்சிச்சு, ஆஹா எல்லாமே மிஸ்டேக்கா இருக்கு, அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும், ஆஹா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதிகம் அப்படின்னு டிசைட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஃபேப்பையும் ஓபேப்பையும் டிசைட் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு கொடுக்கும், சேஞ்சஸ் இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் சேஞ்சஸ் டு தி பிளானிங் டெசிஷன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? அப்புறம் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜில மேஜரா என்ன பார்ப்பீங்க, நம்பர் 1 இது என்ன ஆடிட், இவங்க என்ன கம்பெனியா, இல்ல இவங்க ட்ரஸ்டா, இல்ல பேங்கா, இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியா, யார் இவங்க, இவங்களோட எஃப்ஆர்எஃப் என்ன, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் என்ன அப்படின்னு பாக்குறது. அப்போ ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாருங்க. ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன ஒப்பீனியன் கொடுக்கணுமா, என்ன மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கணும், என்ன ஃபார்மேட்ல கொடுக்கணும், இதெல்லாம் பாருங்க. ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. மூணாவது உங்க டீம் எஃபர்ட். ஓகேவா? தட் இஸ் உங்க டீமை பத்தி யோசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட போதுமான அளவு ரிசோர்சஸ் இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. நான் சொன்னல ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டிஸ், அதான் இந்த என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிருப்பீங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்ட்ராட்டஜைஸே பண்ண முடியும். சி இந்த கிளைண்ட் எனக்கு ஓகேப்பா நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிளைண்ட் பத்தி நீங்க ஆடிட் பிளானிங்கே பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜைஸே பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி லெவல் ஸ்கிரீனிங் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை பண்ணிருக்கீங்களா, பிஇஏ. ஓகேவா? இந்த ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கும்ல, ஸோ இந்த பியரை வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால ஃபர்தரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸை பார்த்துக்கோங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை நாள் இருக்கு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு. இது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஆடிட் ஸ்ட்ராட்டஜில நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு 5 ஐட்டம் கேட்பாங்க. நம்பர் 1 வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆடிட், நம்பர் 2 ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், நம்பர் 3 டீம்ஸோட எஃபர்ட், நம்பர் 4 ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது. அப்புறம் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் என்டிஇன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே வரும். நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓவராலா நீங்க வந்து ஆடிட்டை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, ஆடிட் பிளானிங்க்கு சில பெனிஃபிட்ஸ் படிச்சீங்கல்ல, அதாவது இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும், பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸை டைமுக்கு ரிசால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆடிட் பிளானிங்க்கு நிறைய பெனிஃபிட் படிச்சீங்கல்ல. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்ககிட்ட இருக்க டோட்டல் ரிசோர்சஸ் என்ன, அங்க என்ன தேவைப்படுது, இதை பிரிட்ஜ் பண்ற கேப் எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம என்ன பண்ணணுங்கிற பேசிக் அசஸ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ரொம்ப குவாலிட்டேட்டிவா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த நபரை எங்க அனுப்பணுங்கிறதுல நம்ம ப்ராப்பரா வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிப்போம். ஸோ ஹை ரிஸ்க் ஏரியா எதுன்றத நம்மளால வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாஸ்பிட்டல் ஆடிட், காலேஜ் ஆடிட், கேஃபெட்டேரியா ஆடிட், ஃபார்மசி ஆடிட் போது கேஃபெட்டேரியா லெஸ் ரிஸ்கா இருக்கலாம். பட் காலேஜ் அப்படின்னு வரும்போது அங்க டொனேஷன் ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அண்டர் த டேபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, அந்த மாதிரிலாம் நீங்க நிறைய பார்க்கணும். ஹை ரிஸ்க் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்றது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போதே பண்ணிடுவீங்க. ஹாஸ்பிட்டல் ஆடிட்லாம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு பெரிய லேப் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்பில்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பெரிய லேப் ஃபெசிலிட்டி இருக்கும். அங்கதான் அந்த பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இருக்கும். அப்படின்னும் போது அங்க உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாம் உங்களால வந்து அந்த மெஷின்ஸ் எல்லாம் தான் உங்களோட பேசிக்கான அசெட்ஸ். அதை வந்து நீங்க ஆடிட் பண்ண போகும்போது உங்களுக்கு தெரியாது எம்ஆர்ஐ மிஷின் என்ன, எக்ஸ்ரே மிஷின் என்ன, அது இதெல்லாம் பத்தி உங்களுக்கு பேசிக்கா தெரியலன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு போகணும் உள்ள. அப்ப அந்த எக்ஸ்பர்ட் எப்போ அவைலபிளா இருக்காங்க, அவங்க டேட்ஸ் எப்போ ஃப்ரீயா இருக்கு, அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களே ஓகேன்னு சொன்னா கூட அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஆடிட் ரிஸ்க் இருக்கா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசோர்சஸ். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ரிசோர்சஸ் எந்தெந்த இடத்துக்கு எப்பப்ப, எந்தெந்த லொகேஷனுக்கு, எந்தெந்த ஏன்னோ குடவுன்கா, ஆஃபீஸ்க்கா, எப்படி, ஓகேவா, அந்த மாதிரி அந்த அசைன் பண்றது அதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் டோட்டலா இத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, இருக்கிறாங்க, இது போதுமா போதாதா, யார் யார் எங்கெங்க அனுப்புறது, அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ஸ் ஏதாவது இருக்கா, எக்ஸ்பர்ட் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்க. அப்புறம் தான் பிளானிங்ல எக்ஸ்பர்ட் ஆளை கூப்பிட்டுட்டு எக்ஸ்பர்ட் எத்தனை நாள் ஃப்ரீயா இருக்கு, நீங்க எத்தனை நாள் ஃப்ரீயா இருக்கீங்க, அது பிளானிங் எல்லாம் அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றது வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலே டிசைட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் வேற என்னது, டைமிங், எந்தெந்த டைமுக்கு யார் யார் எங்கெங்க அனுப்பணும், டைமிங் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராட்டஜி அப்பயே. ஃபர்ஸ்ட் 10 days ஹாஸ்பிட்டலா, இல்ல ஃபர்ஸ்ட் 10 days வந்து கேஃபெட்டீரியாவா, அந்த மாதிரி டைமிங் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். கட் ஆஃப் டேட்ஸ்க்கு க்ளோஸ் டு கட் ஆஃப் டேட்ஸ்ல எல்லா ப்ரிமைசஸ்லயுமே ஒரே நாள்ல நீங்க வந்து இன்வென்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசிலையும் 31st அன்னைக்கு என்ன ஸ்டாக் இருக்குன்னு எடுக்கணும், கேஃபெட்டீரியாலையும் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல்லையும் எடுக்கணும். ஓகேவா? அங்க அவங்க நிறைய கிட் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஸ்டாக் தான், அது எடுக்கணும். ஸோ ஸ்டாக்ன்றது
அந்த கரெக்டா மார்ச் 31 அன்னைக்கு எல்லா ப்ரொமைசஸும் எடுக்கணுன்றதுனால அந்த அன்னைக்கு உங்ககிட்ட போதுமான அளவு ரிசோர்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த ரிசோர்ஸஸ் நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஆன் சைட்ல வச்சுக்க போறீங்க? எத்தனை பேர் ஆஃப் சைட்ல வச்சுக்க போறீங்க? எத்தனை பேர் இல்ல மேல் மெம்பர்ஸா இருக்கணும்? எத்தனை பேர் ஃபீமேலா இருக்கணும்? இந்த சென்ஸ் மேலா இருந்தா அவுட் ஸ்டேஷன் ஆடிட்க்கு பெட்டரா இருக்கும் ஜென்ரலி. பட் இப்போ வந்து எல்லாரும் போறோம். பட் ஸ்டில் டிஸ்பைட் திங்ஸ் சீனியர் மெம்பரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஐம் அ ஹோம் மேக்கர், ஐம் அ ஹோம் மேக்கர்ன்ற பாருங்க, ஐம் அ மேரிடு உமன், ஐம் ஒர்க்கிங், ஐம் அ ஃபீமேல் அப்படின்னும் போது என்னால் வந்து வீட்டை விட்டுட்டு ஒரு மாசம் போய் ஆன் சைட்ல இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது. பட் இப்போ இதுவே நீங்க வந்து யூஆர் அ பேச்சுலர், 22-year-old, you have no commitments, can you go to Dubai for 20 days on site? You will be very happy. I won't be happy. I can't go away from my family for 20 days. My family will fall apart. I can't do that. இப்போ நீங்க பண்ண முடியும் அந்த மாதிரி ரிசோர்ஸ் பேஸ்ல. ஐம் நாட் சேயிங் மேல் ஃபீமேல், ஐம் சேயிங் தட் அவங்கவுங்க கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேர் என்னென்ன ஹெல்ப்புக்கு என்னென்ன மாதிரி ஒர்க்கு ஆன் சைட்டு ஆஃப் சைட்டு, யார் யார் எந்தெந்த ஏரியாவில் எக்ஸ்பர்ட், ஜிஎஸ்டினா யார்கிட்ட கேட்டுக்கலாம், டிடிஆர், அந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் நீங்க யோசிச்சு அது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கு உட்காந்து நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்? நம்பர் 1, இவங்களுக்கு எஃப்ஆர்எஃப் என்ன, கம்பெனிஸ் ஆக்டா இல்ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டா என்னது எஃப்ஆர்எஃப். இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா சில ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர்னா அவங்களுக்கு தனி ரிப்போர்ட்டிங். இப்போ பேங்கிங் செக்டர்னா அவங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு சாதாரணமா நம்ம எல்லாம் கொடுக்குற மாதிரி ரிப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது. அங்க வந்து நீங்க வந்து எல்எஃப்ஏஆர்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா ரிப்போர்ட் எதாவது கொடுக்கணுமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் எத்தனை காம்பனன்ட்ஸ் பாருங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நீங்க ஆடிட் பண்றீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி காம்பனன்ட் இதெல்லாமே வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் பேரண்ட்டுக்கும் சரி அந்த காம்பனன்ட்ஸ்க்கும் சரி அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்களேன், the nature of the control relationship between a parent and its components and determine how the group is to be consolidated. சில நேரத்துல எப்படி இருக்கும்னா பிரான்ச்சஸ்ன்றது டிஃப்ரெண்ட், அதே மாதிரி சப்சிடரின்றது டிஃப்ரெண்ட். இப்போ என்ன ஆகும்னா பேரண்ட் ஆடிட்டர் காம்பனன்ட் ஆடிட்டர்னு இருப்பாங்க. பேரண்ட் ஆடிட்டர் அப்படிங்கிறது வந்து டாடா ட்ரஸ்டோட ஒரு ஆடிட்டரா இருப்பாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்கும், டாடா சால்ட் இருக்கும், இல்லை டாடா கன்சியூமர் லிமிடெட்னு இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இதெல்லாம் தனித்தனியா ஒரு கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தனியா இருக்கு, தனித்தனியா வேற வேற இண்டஸ்ட்ரி. இவங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, அவங்க கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கோல்டு ப்ராடக்ட்ஸ்ல இருப்பாங்க, தனித்தனியா இருப்பாங்க. தனித்தனியா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து பேரண்ட் கம்பெனில, அதாவது ஹோல்டிங் கம்பெனில கன்சாலிடேட் பண்ணும்போது அதுக்கு குரூப் ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்க குரூப்புக்கு ஆடிட்டரா பிரான்ச்சுக்கு ஆடிட்டரா என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாமே வந்து நீங்க ஆடிட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து எவ்வளவு காம்பனன்ட் அதர் ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்ண சில நேரத்துல சில காம்பனன்ட்ஸ் குரூப் ஆடிட்டரை கூட ஆடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குரூப் ஆடிட்டரும் காம்பனன்ட் ஆடிட்டரும் ஒன் அண்ட் த சேமா இல்லை வேற வேறையா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி த என்டிட்டிஸ் யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இது வந்து SA 402ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியலன்னா நான் பொறுமையா சொல்லித்தரேன். SA 402 அப்படிங்கிறது வந்து எதை டீல் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிசிஎஸ் எடுத்துக்கோங்களேன். டிசிஎஸ்ல 20,000 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 20,000 பேருக்கும் சேலரி போடுறது, அந்த 20,000 பேரோட பேரோல மெயின்டைன் பண்றது டிசிஎஸ்க்குள்ளேயே அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிசிஎஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க பாருங்க, பேரோல் ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு வெளியில ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னா டிசிஎஸோட எம்ப்ளாயிஸ் அவங்க லிஸ்ட், அவங்களோட நோ யோர் கஸ்டமர் மாதிரி நோ யோர் எம்ப்ளாயி, அந்த கேஒய் ஃபார்ம்ஸ், அவங்களுக்கு எவ்வளவு சேலரி என்ன ஏது, அவங்க என்ன பே ஸ்கேல்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ் போனஸ், அவங்களுக்கு கரெக்டா அந்த டேட்க்கு சேலரி கிரெடிட் பண்றது, இது எல்லா வேல்யூ, இதுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, இது எல்லாத்தையுமே அந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிசிஎஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க டிசிஎஸோட ஆடிட்டரா போயிருக்கீங்கன்னா இப்ப நீங்க டிசிஎஸோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. டிசிஎஸ் வந்து அவங்களோட என்டையர் பேரோல வேற ஒருத்தரை நம்பி வெளில கொடுத்துறாங்க. அது வேற ஒருத்தன் அவனோட கம்பெனிக்குள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்த அளவுக்கு இன்டாக்டா வச்சிருக்கானோ அதனுடைய எஃபெக்ட் வந்து டிசிஎஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க 4 வருஷமா இந்த கம்பெனில ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே கம்பெனியை இதுக்கு முன்னாடியும் 3 இயர்ஸா நீங்க தான் ஆடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பயும் நீங்க தான் ஆடிட் பண்றீங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் பை ஆடிட்டிங் த சேம் கிளைண்ட் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபியூச்சர் ஆடிட்டை பிளான் பண்றதுக்கும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கும் அப்படின்றாங்க. மற்றபடி ஐடியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கிளைண்டோட அந்த கிளைண்ட் பர்சனல் அண்ட் டேட்டானா கிளைண்ட் கிட்ட
கிளைண்ட்னா இந்த இடத்துல டிசிஎஸ் தான் கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். டிசிஎஸோட கிளைண்டோட பர்சனல் டேட்டானா டிசிஎஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அவங்களோட டேட்டா. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஸ்ட்ராட்டஜிஸே பண்ண முடியும். ஓகேவா? மற்றபடி நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ண போறோம்? டைம் டேபிள் ஃபார் ரிப்போர்ட்டிங் எப்படி? செப்டம்பர் 30க்குள்ள ஒப்பீனியன் கொடுக்கணுமா, இல்ல வந்து ஜூலை 30க்குள்ள ஒப்பீனியன் கொடுக்கணுமா, எதுக்குள்ள நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த மேனேஜ்மெண்டோட ஹெட் கிட்ட உட்காந்து பேச போறீங்க, எப்படி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண போறீங்க. இந்த என்டையர் 30 டேஸ்ல அட்லீஸ்ட் 5 மீட்டிங்காவது நடக்கணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மீட்டிங்ஸ் என்னென்ன டேட் நடக்க போகுது அந்த மாதிரி. அதே மாதிரி என்ன மாதிரி ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க, எந்த டைம்க்கு ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. எஸ்ஏ 700 படி ஒப்பீனியன் கொடுக்க போறீங்களா, 705, 706 அந்த மாதிரி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ண போறீங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறமா டிஸ்கஷன் வித் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங் தி கம்யூனிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆடிட் ஒர்க். இது கண்டிப்பா பண்ணணும்ல. என்னன்னா ஒரு 40% ஆடிட் முடிஞ்சிச்சு, 50% முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 10 டேஸ்ல கம்ப்ளீட்டா 100% முடிஞ்சிடும். இதை நீங்க மேனேஜ்மெண்ட் கூட கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்னது, அதே மாதிரி ஆடிட்டர்ஸ் ஆஃப் காம்பனன்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ நீங்க வந்து குரூப் ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மெயின் ஆடிட்டர் நீங்க, கீழே பிரான்ச் மட்டும் 300 பிரான்ச் இருக்குன்னா அந்த 300 பிரான்ச் ஆடிட்டர் கிட்டயும் நீங்க பேசணும். இது எல்லாத்தையுமே நீங்க ரிப்போர்ட்டிங் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருந்தா அதை பண்ணிடுங்க. என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ், உங்க ஆடிட் டீம் கிட்ட நீங்க என்னென்னலாம் நேச்சர் அண்ட் டைமிங் ஆஃப் கம்யூனிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸோட ரிசல்ட்ஸை வச்சுதான் உங்களால ப்ராப்பரா பிளானிங்கோ ஸ்ட்ராட்டஜிஸோ பண்ண முடியும். அதே மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த கம்பெனி ஆடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சிக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. பட் இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேங்க் ஆடிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, நாலேஜ் கெயின்ட் ஆன் அதர் என்கேஜ்மெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேங்க் ஆடிட் பண்ணிருப்பீங்களா, அதுல இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்க நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போறீங்க அது எல்லாத்த பத்தியும் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வேற என்னது, டாக்குமெண்டிங் ஆடிட் பிளான். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இம்பார்ட்டன்டா. மற்றதெல்லாம் கூட நாளைக்கு உட்காந்து அவங்க வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டு நான் காமிக்கும் போது அதை ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். பட் டாக்குமெண்டேஷனை பத்தி நான் சொல்லி ஆகணும். டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஆடிட் பிளான் நீ எதையாவது என்னாவது உன் பிளானா இருக்கட்டும், எப்படியோ 2 எக்ஸ்பர்ட் வச்சுப்பியோ இல்ல வந்து 4 எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணுவியோ, ஆடிட் டீம் மெம்பர்ஸ் 20, 30 வாட் எவர் இட் இஸ், எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்றதோட நிறுத்திடாதீங்க, அந்த பிளானை டீடைல்டா எழுதிடுங்கன்னு சொல்றான். ஸோ உங்களோட ஆடிட் பிளான், எக்ஸ்பர்ட்ஸ் இத்தனை பேர் ஹையர் பண்றோம், இதை செய்யறோம், அதை பண்றோம், எல்லாத்தையுமே டீடைல்டா ரிட்டர்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை நீங்க வந்து பென் அண்ட் பேப்பர்ல வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், உங்களோட வேர்ட் ஃபார்மேட்ல வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட்ல வச்சுக்கிட்டாலும் ஓகே, ஏதோ ஒன்று டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், ஓவரால் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஓவரால் பிளானிங், அதுக்கப்புறம் ஆடிட் ஒவ்வொரு பிளானிங் ஸ்டேஜ், அப்புறம் ஆடிட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் இந்த ஆடிட் பிளான் எங்கெங்கெல்லாம் நீங்க ஐடிரேட்டிவா மாத்திட்டே இருக்கீங்க. பிகாஸ் நான் கூட சொன்னல 6 மணி நேரத்துல முடிக்கணும்னு நினைச்சா பட் 7 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த சேஞ்சஸ்னால வேற என்னெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அதை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வேற என்னெல்லாம் கீ டெசிஷன்ஸ் நீங்க எடுத்தீங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் என்ன டிசைட் பண்ணீங்களா, அதெல்லாம் கீ டெசிஷன்ஸ், அதை பத்தி நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு ROIMM எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்க எப்படி FAP, தட் இஸ் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்க அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஆடிட் ஸ்ட்ராட்டஜிலயோ இல்ல பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ட்ரம்போட டாரிஃப், பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் இன் GST நல்லிஃபை பண்றாங்க சில இண்டஸ்ட்ரீஸ்ல. இப்போ நிர்மலா மேடம் அந்த மாதிரி, இப்போ நிமி மேடம் ஏதோ ஒன்று பண்ணா அது நம்மளோட இண்டஸ்ட்ரியை பாதிக்கும் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது வந்து ஆடிட்டையும் பாதிக்கும். அந்த மாதிரி. ஓகேவா? மற்றபடி வந்து ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆடிட் பிளானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி, பிளான் அப்படிங்கிறது அதை நோக்கி நம்ம வந்து போற மாதிரி. ஸோ ஆடிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து யூ நோ லைக் ஓவராலா இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும், பட் எக்ஸாக்ட் பிக்சர் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி இஸ் லைக் தி ஆன் த டாப். அதுக்கப்புறம் தான் ஓவரால் பிளானிங் அப்படிங்கிறது இங்க கொடுக்குறாங்கல்ல. ஆடிட் பிளான் நீங்க பண்றதுக்கு பேசிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ஸ்ட்ராட்டஜில தானே நீங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றீங்க. அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, என்ன மாதிரி FRF உங்களுக்கு வரும், என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தவிர வேற ஏதாவது ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்களுக்கு இருக்கா, இந்த அதே மாதிரி அங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பிசினஸ் டைப், இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு, இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணும் போது தான் நீங்க கொண்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வைக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜில இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஆடிட் பிளானிங்கை நம்மளால வெகு சிறப்பா செய்ய முடியுன்றதுனால ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ராப்பர் கைட்லைன் ஃபார் தி ஸ்கோப் ஆஃப் ஆடிட் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆடிட் ப்ரோக்ராம் வந்தது.
ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 மைன்யூட்டஸ்ட் டீடைல். அதாவது எப்படி இருக்கும்னா சஃபிஷியன்ட் டீடைல் டு சர்வ் அஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா உனக்கு இந்த ஆடிட்ல 60 நாள்ல நீ 7 நாள் தேவைப்படுற, 7 நாள்ல 22ஆம் தேதி வேணும், 27ஆம் தேதி வேணும், அப்புறம் 3ஆம் தேதி, 8ஆம் தேதி, 6ஆம் தேதி அப்படின்னு இந்தந்த தேதியில தான் அபினவ் தேவைப்படுறான். இந்தந்த தேதியில தான் வந்து என்ன சொல்றது, சுகன்யா இஸ் ரிக்வயர்ட். அந்த மாதிரி திஸ் பர்சன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தீஸ் மெனி டேஸ் ஃபார் திஸ் ஒர்க். பிகாஸ் நீ வந்து ஐடிடியில் தான் உனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீ வா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஸோ நீ வா, இந்த 7 days மட்டும் நீ வான்ற மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் டாக்ஸ் அபவுட் உங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, எந்தெந்த நபர் எந்தெந்த லொகேஷன்ல என்னென்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும்ன்ற வரைக்கும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கிளியர் ஸ்பெல்லிங் நீங்க கொடுப்பீங்க. You will clearly spell out me you are required on this day, this location, this work, this report என்ற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்களாம். ஓகேவா? With this we'll finish today's class. கிட்டத்தட்ட ஒரு 13 pages முடிச்சிருக்கோம். Not bad ன்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? Because one day we target 25 pages. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த 1 hour அந்த சாப்டர் எடுத்ததுனால இன்னைக்கு நம்ம 13 pages தான் கவர் பண்ண முடியுது. ஸோ 26 pagesல 13 pages கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணிட்டோம். நாட் அ பிக் டீல், நாட் அ பேட் டீல், நல்ல குட் டீல் தான். நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு நான் இல்லை ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு நம்மளோட கட் ஆஃப், நாளைக்கு நம்மளோட வாட் இஸ் தட், நாளைக்கு நம்மளோட கோல் என்ன அப்படின்னா 50 pages கம்ப்ளீட் பண்ணணும் இதுல. அதுதான் நம்மளோட நாளைக்கு கோல். அப்போ நீங்க பாத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 13 to 15 pages நீங்க ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு வந்தாதான் நாளைக்கு நம்ம பேலன்ஸ் இருக்க 35 pages படிக்க முடியும். ஸோ நாளைக்கு 50 pages கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், லாஸ்ட் ஒரு 10 pages பேலன்ஸ் இருக்கணும் வைங்க, அந்த 10 pages முடிச்சுட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடும். ஓகேவா? அப்பதான் நமக்கு 3rd சாப்டர் கரெக்டா நம்ம போட்ட அந்த டைம் டேபிளுக்குள்ள முடிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா வந்துடணும். ஓகேவா? புரியுதா? நான் சொல்லி கொடுக்கறது புரியுதா? ஐ யூ ஃபைன் வித் இட்? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா, அவங்க வந்து ஜஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் preference whether you're planning to continue the rest of the audit classes. இல்ல மேம் இட்ஸ் ஓகே ஃபைன், அந்த 5 daysல ஐம் குவிட்டிங் அப்படின்னாலும் சரி நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்ல மேம் நான் கண்டினியூ பண்றேன் டெஃபினட்டா அப்படின்னாலும் எனக்கு அந்த 5th டேயோட எண்டில் அது என்னன்றதை பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு எனக்கும் சொல்லிட்டீங்கன்னா 6th டே கிளாஸ்ல இருந்து நம்ம புது லிங்க் ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி யாரெல்லாம் கண்டினியூ பண்றீங்களோ எல்லாரும் அப்படியே அந்த இதுக்கு ஃபார்மேட்டுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகேவா? கண்டிப்பா கேளுங்க. எனி ஹெல்ப் ஃப்ரம் மை சைட் ஐம் ரெடி டு டூ இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பை பை.